நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. அது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, இப்போ உதகையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மழை நீடித்திருக்கு, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கான ஆரஞ்சு அலர்ட்டும் எச்சரிக்கையை நேற்று தினம் விடுத்தது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புத் துறையை சார்ந்தவர்களும் நீலகிரிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு மற்றும் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இந்த காலை முதலே உதகையில் மழை இல்லாமல் தெளிவாக வானம் காணப்பட்ட நிலையில் தற்போது திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி உள்ளிட்ட காண வந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை நகரை பொறுத்தவரையில் ரோஜா பூங்கா இருக்கக்கூடிய பகுதியிலும் அதே போல மத்திய பேருந்து நிலையம், ஏடிசி, ஷேரிங் பாஸ் பகுதிகளில் மட்டுமே கனமழையானது சுமார் அரை மணி நேரம் கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது மழையானது சற்று குறைந்திருப்பதனால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் ரோஜா மலர் கண்காட்சியை காண மீண்டும் பூங்காவிற்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக குன்னூரில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கீழ்கோத்தகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குன்னூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சராசரியாக 6 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. மழை இன்று மதியத்திற்கு மேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.